பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி. தரத்தை போற்றும் ஆவடி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சூப்பராக கோலம் போட்ட இடத்துல தான் இருக்கோம். இப்போ வாங்க கோலத்தையும் கோலம் போட்டவங்களையும் போய் பார்க்கலாம். அக்கா உங்கள் பேர்? சண்முகவல்லி. அக்கா உங்கள் பேர்? விஜி. நீங்கள் எத்தனை வருஷமாக்கா கோலம் போட்டு வரீங்க? நான் ஒரு 7-8 வயசுலேருந்து போடுவேன். நீங்கள் யார் சொல்லிக் கொடுத்தா கோலம் போட்டு? நானே கற்றுக்கிட்டேன். நீங்களே கற்றுட்டீங்க? நானே கற்றுட்டேன், யாரும் சொல்லி தரல, நானே கற்றுக்கிட்டேன். அப்படிங்களா? சூப்பர். நீங்கக்கா உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா, நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? நானே தான் கற்றுக்கிட்டேன். இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஓகேக்கா. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது கம்மியாகிடுச்சா இல்லை அதிகமாகிடுச்சா? அதிகமாகிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிகமாகிடுச்சா இல்லை அதிகமாகிடுச்சு? அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலர் விரும்ப மாட்டேங்கிறாங்க. நிறையா தான் போடுறாங்க இப்போல்லாம். அப்படிங்களா? ஓகே, சூப்பர். ஓகேக்கா. இப்போ கலர் வச்ச கோலம் வந்து ஈஸியாக உங்களுக்கு, இல்லை ரங்கோலி ஈஸியாக? ரங்கோலி ஈஸியாக இல்லை கம்பி கோலம் ஈஸியாக? முதல்ல கஷ்டமாக இருந்தது, இப்போ வந்து ஈஸியாக தான். எது உங்களுக்கு ஈஸியாகிடுச்சு? இப்போ ரங்கோலி தான். ரங்கோலி ஈஸியாகிடுச்சு. உங்களுக்கு? ரங்கோலி தான் நிறைய பிடிக்கும். ரங்கோலி தான் பிடிக்கும். ஓகேக்கா. இப்போ மார்கழி மாதத்துல ஏன் காலங்காலத்தில் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்து கோலம் போகிறோம்? அதனால் நம்மளுக்கு நன்மை ஏதாச்சும் இருக்கா? இருக்கிறதுனால தான் போடுறோம். அது என்னென்ன நன்மைகள் இருக்குது சொல்ல முடியுமா? புரியல, எனக்கு ஒன்றும் தெரியல அவ்வளோவா. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா நன்மைகள், என்ன நன்மைகள் இருக்குது? சரிங்களா? ஓகேக்கா. நீங்கள் ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஜுவல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? இங்கேக்கா நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் கோல்டு சில்வர் அப்படின்னா வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இவ்வளோ அழகாக பேசுனதுக்காகவும் இவ்வளோ அழகாக கோலம் போட்டதுக்காகவும் ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு அன்பான ஒரு பரிசு. அக்கா உங்கள் பேர்? ஜானகி. அக்கா உங்கள் பேர்? அனுஷியா. ஓகேக்கா. நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டு வரீங்கக்கா? நான் பண்ண வரோம் ஒரு 10 வருஷமாக. நீங்களே கற்றுட்டீங்க கோலம் போட? நீங்கள் வீட்டில் யாரும் சொல்லி? யாரும் கற்றுக்கல, நாங்களே கற்றுக்கணும். நீங்களே கற்றுக்கிங்க. சூப்பர்க்கா. நீங்கள்? நாங்களும் அப்படி தான் 15 வருஷம். ஓகே. இப்போ மார்கழி மாதத்தில் கோலம் போகிறதால என்னென்ன நன்மைகள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? நல்ல இது இருக்குது. பெருமாள் தரிசனம் நிறைய கிடைக்கும். மார்கழி மாதத்தில் எல்லா சாமிகளுக்கும் நல்ல உதவியாக இருக்கும். வேறு ஒன்று. ஓகேக்கா. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்? அதுதான் அதுதான் எனக்கு அதை பற்றி தெரியாது. சரி, ஓகே. இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது வந்து அதிகமாகிடுச்சா இல்லை கம்மியாகிடுச்சா? அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கா? ஆமாம். நீங்கள்? கம்மியாக தாங்க. ஏன், எதுனால, என்ன காரணம்? தெரியல கம்மி. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் இல்லை. ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வந்து இது யாரும் அது மாட்டாங்க. அதுதான் அதான் கரெக்ட். நீங்களும் அதை நினைக்கிறீங்க? ஆமாம் இருக்குது. ஏன்னா ரொம்ப கோலம் நல்லா மெதுவாக போடுவாங்க, விரும்பி போடுவாங்க. இப்போ அதெல்லாம் விரும்புறது கிடையாது. இப்போ என்னன்னா ஃபோனு அதே தான். அதே தான் இது பண்ணுறது தான். யாரும் ஃபோனில் ஆர்வமாக இருக்க தொட்டு இப்போ கோலத்தில் யாரும் ஆர்வம் கட்டுறதில்ல. சில பேர் என்னத்துக்கு கோலம் போட்டு பணியில் போட்டு எழுந்து போட்டு ஏதோ ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டு போயிடுவாங்க. வீட்லேயும் அப்படி தான் பண்ணுறாங்க, வெளியிலையும் அப்படி தான் ஒட்டு போயிடுறாங்க. அதான் என்னோட கருத்து. ஓகேக்கா, சூப்பர். நீங்கள் ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஜிஆர்டி போயிருக்கீங்களா? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? பண்ணிக்கிறோம். நீங்கள் போயிருக்கீங்களா? வளையல் வாங்கியிருக்கோம். லாஸ்ட் மந்த்து கொலுசு வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன் இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் எல்லா இதில் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா எல்லா ஏரியாலையும்? கஸ்டமர் கேர்லாம் எப்படி நினைக்கிறீங்க? நல்லா எப்படி இருக்கும்? நல்லா இது பண்ணுறாங்க கஸ்டமருங்களை, நல்லா உபயோகரிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா
இப்போ பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா மறக்காமல் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இவ்வளோ அழகாக பேசுனதுக்காகவும் இவ்வளோ அழகாக கோலம் போட்டதுக்காகவும் ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு அன்பான ஒரு பரிசு. தேங்க்யூ. ஆவடி ஜிஆர்டி வழங்கும் கோலாகலம் சீசன் 6. அக்கா உங்கள் பேர்? கெஜலட்சுமி. இப்போ கோலம் போட்டு பேர் கெஜலட்சுமி. நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டு வரீங்க? 20 வருஷமாக போடுறோம். கோலம் போடுறதால ஏதாச்சும் நன்மைகள் இருக்கா? அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஏதோ நாங்கள் விருப்பப்பட்டு கோலம் அழகாக இருக்கணும்னு போடுறோம். இல்லை மார்கழி மாதத்தில் கோலம் போடுறாங்க இல்லையா, அதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது? அது வந்து எல்லாத்துக்கும் இது நன்மை, எல்லாத்துக்குமே நன்மை தான். சாமிக்கு கும்பிட்றது செய்கிறதெல்லாம் நன்மை தான், நல்லதான். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது கம்மியாகிடுச்சா இல்லை அதிகமாகிடுச்சா? அவ்வளோ இது இல்லை, மீடியமாக தான் இருக்குது எப்பவுமே இருக்க மாதிரி. அது ஏன் காரணம்? குறைஞ்சதுனால ஏன் காரணம்? அந்த குறைஞ்சது ஏன் காரணம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ இந்த சீசனுக்கு பனி சீசனில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. காலங்காலத்தில் எழுந்து கோலம் போடுறது கஷ்டம், ஏன் எழுந்து போடணும் அதனால. ஓகே. நீங்கள் ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஆவடி ஜிஆர்டி தெரியாது எனக்கு. அப்படிங்களா? அது ஒரு ஜுவல்ஸ் சில்வர்ஸ்லாம் அவங்க வந்து நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஜிஆர்டி பொண்ணுக்கு தெரியல, எனக்கு அவ்வளோவா வயசு கிடையாது. ஓகே. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி பிரான்ச் இங்கே தான் இருக்குது. மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, தேங்க்யூ. ஆவடி ஜிஆர்டி வழங்கும் கோலாகலம் சீசன் 6. அக்கா உங்கள் பேர்? மகாலட்சுமி. அண்ணா உங்கள் பேர்? ஆறுமுகம். அக்கா நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டு வரீங்க? உங்களுக்கு யாருக்கா சொல்லி கொடுத்தா கோலம் போட? நாங்களே ட்ரை பண்ணி போடுவோம், அங்கே அம்மா வீட்டிலேருந்து போட்டு பழக்கம். இந்த கோலம் போட உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு, ஒரு 1/2 hour மேலே. நீங்கள் மட்டும் தனியாக போட்டிங்களா, யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா? யாரும் நான் மட்டும் தனியாக அப்படி போட்டிங்க. ஓகே, சூப்பருக்கா. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது வந்து கம்மியாகிடுச்சா இல்லை அதிகமாகிடுச்சா? அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபோனெல்லாம் வந்துருச்சு இல்லை, எல்லாம் அதெல்லாம் பார்த்து போடுறாங்களா. ஓகே, சூப்பர். நீங்கள் ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போனதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா மறக்காமல் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ புது ஸ்கீம்ஸ்லாம் வந்திருக்கு. 1000 rupeesலாம் கட்டி அங்கே ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரிலாம் ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. அப்படிங்களா? மறக்காமல் வந்து அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இவ்வளோ அழகாக கோலம் போட்டதுக்காகவும் இவ்வளோ அழகாக பேசுனதுக்காகவும் ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு அன்பான ஒரு பரிசு. ஆவடி ஜிஆர்டி வழங்கும் கோலாகலம் சீசன் 6. அக்கா உங்கள் பேர்? சண்முகவல்லி. நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டு வரீங்க? சின்னதுலேருந்து போட்டு வரேன். உங்கள் பேர்? நிஷா. நீங்கள் கோலம் போடுவீங்களா? கொஞ்சம் போடுவேன். இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது கம்மியாகிடுச்சா இல்லை அதிகமாகிடுச்சா? கம்மியாக தான் இருக்குது. ஏன் அதுனா என்ன காரணம்? ஏன் கம்மியான காரணம்? ஒர்க் பண்ணுற போகிறதுனால போட மாட்டாங்க. அது மட்டும் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் காரணம்? அதுதான் காரணம். இல்லை சில பேர் சொல்லுவாங்க மொபைல்லாம் வந்ததுனால வந்து யாரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேலைக்கு போகிறது தான். இல்லை, வேலைக்கு போகிறதுனால யாரும் போட மாட்டாங்க. டைம் இல்லை, அதனால் போட மாட்டேன். ஓகேக்கா. உங்களுக்கு வந்து கம்பி கோலம் வந்து ஈஸியாக இல்லை ரங்கோலி ஈஸியாக? ரங்கோலி தான். ரங்கோலி தான் உங்களுக்கு பிடிச்சதும் ரங்கோலி தான். ஓகேக்கா. நீங்கள் ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புது ஸ்கீம்ஸ்லாம் வந்திருக்கு. 1000 rupees கட்டிலாம் வந்து நம்ம ஜுவல்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்கீம்ஸ்லாம் வந்திருக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இவ்வளோ அழகாக கோலம் போடுறதுக்காகவும் இவ்வளோ அழகாக பேசுனதுக்காகவும் ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு அன்பான ஒரு பரிசு. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. ஆவடி ஜிஆர்டி வழங்கும் கோலாகலம் சீசன் 6. அக்கா உங்கள் பேர்?
செல்வி. அக்கா உங்கள் பேர்? சோபனா. உங்கள் பேர்? கவன். உங்கள் பேர் சொல்லுங்கள். கனிஷ். சூப்பர். அக்கா நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டு வரீங்க? நான் போட 30 வருஷமா. உங்களுக்கு எதனால இன்ட்ரெஸ்ட் வந்து கோலம் போடுறது? இல்லை போடணும் சின்ன வயசுலேருந்து அப்படி. உங்களுக்கா? நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டு வரீங்க? நான் சின்ன பொண்ணுலேருந்து போடுவேன். உங்களுக்கு எதனால இன்ட்ரெஸ்ட் வந்து கோலம் போடுறது? எங்கள் அம்மா கோலம் தெரியாது, அதனால நான் போடுவேன். இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது கம்மியாகிடுச்சா அதிகமாகிடுச்சா? கம்மியாக இல்லை, அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோலம் போடுறது அதிகமாகிடுச்சா இல்லை கம்மியாகிடுச்சா? போடுறாங்க, பாதி பேர் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. ஏன் அந்த காரணம்? எதனால அந்த காரணம்? டைம் சேவ் ஆகுங்களா அதனால. இப்போ பார்த்தீங்கன்னா ரங்கோலி உங்களுக்கு ஈஸியாக இல்லை கம்பி கோலம் ஈஸியாக உங்களுக்கு? கம்பி கோலம் தான் ஈஸி. கம்பி கோலம் உங்களுக்கு? கம்பி கோலம் ஈஸியாக இல்லை ரங்கோலி ஈஸி? ரங்கோலி எல்லாமே போடும். நீங்கள் ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கிறேன். நீங்கள் போயிருக்கீங்களா ஆவடி ஜிஆர்டி? ஓகேக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்கள் ஏதாச்சும் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புது ஸ்கீம்ஸ்லாம் வந்திருக்கு. 1000 ருபீஸ் கட்டி வேஸ்டேஜ் இல்லாமல் ஆஃபர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிஆர்டி ஆவடி ஜிஆர்டி. நீங்கள் இவ்வளோ அழகாக பேசுனதுக்காகவும் இவ்வளோ அழகாக கோலம் போடுறதுக்காகவும் ஜிஆர்டிலேருந்து உங்கள் அன்பான ஒரு பரிசு. தேங்க்யூ. ஆவடி ஜிஆர்டி வழங்கும் கோலாகலம் சீசன் 6. அக்கா உங்கள் பேர்? இளமதி. உங்கள் பேர்? சுஜித். உங்கள் பேர்? சினு. உங்கள் பேர்? கௌதம். ஓகே அக்கா, நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டு வரீங்கக்கா? நான் ஒரு 20 வருஷமாக இருக்கும். உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா கோலம் போட? நானே தான் பண்ணுவேன். இதெல்லாம் நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்களே கற்றுக்கினீங்க. ஓகேக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கோலம் போட்டிருக்கீங்க? எந்த கோலம் போட்டிருக்கீங்க? என்ன கான்செப்ட்டில் போட்டிருக்கீங்க? ரங்கோலி. ஓகேக்கா. இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது கம்மியாகிடுச்சா அதிகமாகிடுச்சா? அதிகமாகிடுச்சு. இப்போது அதிகமாகிடுச்சு. ஓகேக்கா. மார்கழி மாதத்துலையே எதனால கோலம் போடுறாங்க? இது கோலம் போடுறதால என்ன நன்மைகள் இருக்குது, அதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? பொங்கலுக்கு சொல்கிறீங்களா? இல்லை, மார்கழி மாதத்தில் இவ்வளோ காலையிலே வந்து நம்ம கோலம் போடுறோம் இல்லைங்களா? அது நல்லது போடுறது, காலையிலே எழுந்து அதனால் போடுறாங்க எல்லோரும். நீங்கள் ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போனதில்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணோம், கோல்டு சில்வர் பர்ச்சேஸ் பண்ணோன்னா மறக்காமல் ஜிஆர்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா புது ஸ்கீம்ஸ்லாம் வந்திருக்கு. 1000 ருபீஸ் கட்டிலாம் வந்து நம்ம ஜுவல்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மாதம் கட்டுற மாதிரி நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இவ்வளோ அழகாக கோலம் போடுறதுக்காகவும் இவ்வளோ அழகாக பேசுனதுக்காகவும் ஜிஆர்டிலேருந்து உங்கள் அன்பான ஒரு பரிசு. தேங்க்யூ. ஆவடி ஜிஆர்டி வழங்கும் கோலாகலம் சீசன் 6. அக்கா உங்கள் பேர்? நீலாவதிப்பா. உங்கள் பேர்? தர்ஷன். உங்கள் பேர் சொல்லுங்கள். லோகேஸ்வரன். உங்கள் பேர்? கௌஷிகா. உங்கள் பேர்? நீலா. தன்ஷிகா. அக்கா நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டு வரீங்க? இப்போ தான் புதுசாக வந்து சேர்த்து வருப்பா. இப்போ புதுசாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க கோலம் போடுறதுக்கு. ஓகே. நீங்கள்க்கா நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டு வரீங்க? நாங்கள் வந்து 40 வருஷமாக போட்டு தான் இருக்கோம். இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுறதால நன்மைகள் இருக்கா? நிறைய நன்மைகள் இருக்குப்பா. அது உடம்பு வளைஞ்சி குனிஞ்சி நிமிந்து அந்த கை விரலுக்கு அந்த உடம்பு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அது மாதிரிலாம் நல்ல ஒரு பக்குவம் இருக்குது. அதனால தான் இந்த வயசான காலத்தில் கூட நம்ம வளைஞ்சி நிமிந்து போடணும். கை விரலுக்கு நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அது மாதிரியான உடல் பயிற்சியெல்லாம் நல்லா ஒரு இந்த மார்கழி மாதத்தில் இந்த பனிக்கு இந்த ஒரு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கோலம் போட்டு விளக்கேற்றி கடவுளுடைய அருளை வாங்கணும், நம்ம உடல் நல பெறணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதான். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா கோலம் போதால சில நன்மைகள்? கோலம் மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது நல்லது தான். நல்லா இது பண்ணுறதுக்கு உடம்பு வளைஞ்சி குஞ்சு வேலை செஞ்சால் நல்லது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது கம்மியாகிடுச்சா அதிகமாகிடுச்சா? அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த காலத்தில் கோலம் போடுறது கம்மியாகிடுச்சா இல்லை அதிகமாகிடுச்சு? கோலம் போடுறது இப்போ ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு முன்னே கிக்கர் ஓட்டிட்டு இப்போ இன்னும் வந்து இந்த டைமில் ஒரு நல்ல கோலம்லாம் எல்லாரும் பிரபலமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர்
நிறைய பேர் பிரபலமாக கோலம் போடுறதுக்கு எல்லாருக்கும் இப்போ சுறுசுறுப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைங்க கூட இப்போ போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி குழந்தைங்களாம் கூட போட ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், சின்ன குழந்தைங்களாம் கூட நம்ம ஆர்வமாக போடணும் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுது. அதனால் இப்போ மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இந்த கோலம் போடணுன்ற ஆர்வம் நிறைய வந்துச்சு. இது மாதிரி உங்கள் மாதிரி ஆளுங்களாம் வந்து இன்னும் உணர்வு கொடுக்கறதுனால இன்னும் அதிகமாக செய்யணும்னு ஒரு உணர்ச்சி வருது. ஏன்னாக்கா இது மாதிரி நமக்கு செய்கிறாங்க, நம்ம ஊக்கம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இடத்துல இருந்து அப்படின்னால ஒரு ஜனங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்கம் வந்து செய்யணும் பண்ணணும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வருது. அந்த மக்களுக்கு ஒரு செய்யணும், இன்னும் நம்ம அதிகமாக இதை விட நல்லா பண்ணணும் நம்ம வந்து அப்படின்ட்டு உங்கள் மாதிரி ஆளுங்க வந்து செய்கிறதுனால இன்னும் மக்களுக்கு ரொம்ப ஒரு பிடிப்பு வந்து ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க எல்லாருமே. நான் இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். நீங்கள் போடுங்க. ஓகே, நீங்கள் ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? நாங்கள் நகைலாம் வாங்குறது ஜிஆர்டி தான். கார்டெல்லாம் போட்டிருக்கோம், நிறைய நகைகள் வாங்கியிருக்கோம், நிறைய வெள்ளி விளக்கு அது மாதிரி நிறைய பொருளுங்கள்லாம் வாங்கியிருக்கோம். அதில் வந்து தரமான பொருள் கிடைக்குது. மற்ற கடைகளை விட ஜிஆர்ஜியில் வந்து தரமான இருக்குது. பொருள் வீக் ஆகிறது கிடையாது. அதை வந்து பொருளுங்க சீக்கிரமாக உடஞ்சிரும், தேஞ்சிரும், கருத்து போயிடும், செம்பு கலந்து நிறைய வரும். அது மாதிரிலாம் ஜிஆர்ஜியில் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வந்து நாங்கள் விரும்பி வாங்குறது ஜிஆர்ஜி தான். அது வந்து கேரண்டின்ற மாதிரி மனசில் பக்குவம் வந்துடுச்சு எல்லாருக்குமே. அதில் தான் வாங்கணும். அங்கே போனால் அந்த அளவுக்கு தரமான பொருள் கிடைக்குது. விலை உயரமாக இருந்தாலும் பொருள் தரமாக இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே வாங்குவோம். நீங்கள் போயிருக்கீங்களா ஆவடி ஜிஆர்டி? போயிருக்கேன். என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? கம்மல் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா புது ஸ்கீம்ஸ்லாம் வந்திருக்கு. 1000 ரூபா கட்டி சீட் கட்டுற மாதிரிலாம் ஸ்கீம்ஸ் வந்துட்டு வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் சைக்குள்ளி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இவ்வளோ அழகாக பேசுனதுக்காகவும் இவ்வளோ அழகாக கோலம் போட்டதுக்காகவும் ஜிஆர்டிலேருந்து உங்கள் அன்பான ஒரு பரிசு. தேங்க்யூ. ஆவடி ஜிஆர்டி வழங்கும் கோலாகலம் சீசன் 6. அக்கா உங்கள் பேர்? மகேகரசி. உங்கள் பேர்? நிஷா. அக்கா உங்கள் பேர்? பத்மாவதி. லக்ஷ்மி பிரியா. ஓகேக்கா, நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டு வரீங்க? நான் பிறந்தது போட்டேன். கோலம் போடுறீங்க. நீங்கள்? நான் ஒரு 2 வருஷமாக 2 வருஷமாக கோலம் போடுறீங்க. சூப்பர். நீங்கக்கா நீங்கள் எத்தனை வருஷமாக? இப்போ சின்ன பதத்துலேருந்து கோலம் போடுறோம். நீங்கள்? நாங்கள் ஒரு 5 வருஷமாக போடுறோம். ஓகே, நீங்கள் என்ன கான்செப்டில் கோலம் போட்டிருக்கீங்க? எந்த? சிம்பிளாக தான் போட்டேன் நான், வேறு ஒன்றும் போட்டேன். என்னத்தினால கோலம் போட்டேன்னு கேட்குறாங்க. சும்மா தான் போட்டேன். ப்ரெஸ் மார்கழி மாதம் போகிறது போட்டேன். நீங்கள் என்ன கான்செப்டில் கோலம் போட்டிருக்கீங்க? மார்கழியில் போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால ஓகேக்கா, இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது கம்மியாகிடுச்சின்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது எப்பவுமே போடுறது தானே. நம்ம எப்போ நம்ம ஆரம்பித்ததுலேருந்து நம்ம போட ஆரம்பிச்சோமோ அதுலேருந்து நம்ம போட்டு தான் ஆகணும். கம்மி பண்ணுறவங்க பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அது எப்போ பாரம்பரியம் செய்கிற மாதிரியே செய்துட்டு இருக்கிறோம். அது கோலம் போட்டு தான் இருக்கிறோம். அது நல்லது. மார்கழியில் போட்டால் அவ்வளோ நல்லது சொல்லிட்டு அதனால் போட்டுட்ருக்கோம். இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுறதால என்னென்ன நன்மைகள் இருக்குங்க? காலையில் எழுந்து கோலம் போட்டு விளக்கேற்றினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாம் அப்படியே பழக்க வழக்கமாக அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் அப்படியே நீங்கள் என்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் காலங்காலத்தில் நம்ம எழுத்து கோலம் போடுறோம்? உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த காற்று காலையில் வரது. பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன நன்மைகள் இருக்குது கோலம் போடுறதால?
என் நன்மைகள்லாம் தெரியாது. ஏதோ ஏது காலையில் ஏது கோலம் போடுறது, வாசல் பெரிய கோலம் போடணும் டெய்லி. அதான் சுமங்கலிங்க அர்த்தம் அதான் செய்யுது. அவங்க வீட்லேயும் அதான் செய்வாங்க. எல்லோரும் அதே தான் கோலம் போடுவாங்க. சரி எல்லோரும் போட சொல்லி நம்ம வீட்டில் சும்மா விட முடியாது இல்லையா, அதனால் நானும் கோலம் போடுறேன். சின்ன பகுதியிலேருந்து போட்டுன்னு இருக்கோம். அது இங்கே வந்து இது போட்டேன். நீங்கள் ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்கள் என்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா புது புது ஸ்கீம்ஸ்லாம் வந்திருக்கு. மந்த்லி 1000 rupees கட்டி ஜுவல்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்திருக்கு. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூஸ் பண்ணி நீங்கள் இவ்வளோ அழகாக கோலம் போட்டதுக்காகவும் இவ்வளோ அழகாக பேசுனதுக்காகவும் ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு அன்பான ஒரு பரிசு. தேங்க்யூ. ஆவடி ஜிஆர்டி வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6. அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள். அக்கா லோகி. அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள். எலிசபெத் ராணி. நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டுட்ருக்கீங்க? கல்யாணம் பண்ணதுலேருந்து கோலம் போட்டுருந்தாரு. இங்கே வந்து 35 வருஷமாக. 35 வருஷமாக போட்டுட்ருக்கீங்க. சரி ஓகே. நீங்கள் அக்கா? 15 வருஷம் ஆயிடுச்சு. சரி ஓகேக்கா. இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுறோன்னா என்ன நன்மை இருக்குன்னு சொல்ல முடியுமா? நன்மை இருக்குன்னா பனியில் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும். கடவுளை காலையில் துதிக்கிறதுக்கு அது நல்லதாக இருக்கும். வீடு வந்து ஒரு அலங்காரமாக இருக்கும். ரெண்டாவது எறும்பெல்லாம் கஷ்டப்படுது. அரிசி மாவில் கோலம் போட்டால் அதுக்கு தீனி வரும். அப்புறம் இந்த சாணி வச்சு பூ வைப்பாங்களே, பூசணிக்காய் பூ, அது வந்து எல்லாத்துக்கும் நல்லது, ஒரு மங்களகரமாக குறிக்குது. முதல்ல மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது வந்து உடல் ஆரோக்கிய எக்ஸசைஸ், அதுவும் நல்லது. குனிஞ்சு நிமிந்து கோலம் போடுறதுக்கு நல்லது, எறும்புக்கு நல்லது, கடவுளை துதிக்கிறதுக்கு நல்லது, வீடு அலங்காரமாக இருக்கும், எல்லாத்தையுமே சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ எல்லாருமே அரிசி மாவில் தான் கோலமாவு கூட அரிசி மாவும் சேர்த்து தான் போடுறாங்க. வெறும் கோலமாவு போடுறதில்ல, அரிசி மாவும் சேர்த்து. இது 1/2 கிலோன்னா அது 1/2 கிலோ. அப்போ அந்த எறும்பும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அந்த உயிரினத்துக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நான் வந்த வரைக்கும் எந்த எறும்பையும் பார்த்ததில்ல, அதான் கேட்டுட்டு போட்டால் இனிதான் வரும். இனிமேல் தான் வரும். அந்த ஸ்மெல்லு பிடிச்சி இனிதான் வரும். இல்லை வருது வருது. சரி ஓகேக்கா. நீங்கள் ஏதாச்சும் நன்மையாக சொல்ல முடியுமா? பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் சொல்லுங்கள். தெரிஞ்சதுன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு சுறுசுறுப்புக்கு தான் ஒரு கோலம் போடுறது. அவ்வளோதான், முடிச்சிடலாம். அவ்வளோதான். சரி ஓகேக்கா. ஆவடி ஜிஆர்டிக்கு போயிருக்கீங்களா? ஆவடி முதல்ல இங்கே இருக்கிற நகை கடையில் தான் எடுத்துருந்தோம். இப்போ ஜிஆர்டி வந்தாலும் அங்கே தான் வாங்குகிறோம். சரி ஓகேக்கா. நீங்கள் புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் புது ஸ்கீம் வந்திருக்கு சேவிங்ஸ்க்காக. உங்கள் பொங்கல் ஆஃபர் வந்தால் கண்டிப்பாக வாங்கலான்னு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோம். சரி சரி, நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் சரிங்களா. புது ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு சேவிங்ஸ்க்காக. 1000 ரூபாலேருந்து கட்டி நீங்கள் அந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களாக்கா? வாங்கியிருக்கோம். என்ன பொருள் வாங்கியிருக்கீங்க? பிரேஸ்லெட் வாங்கியிருக்கோம். பிரேஸ்லெட்டா? சரி ஓகே. இப்போது புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு, சேவிங்ஸ் ஸ்கீமு 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதுலேயும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாங்குறோம்ப்பா. சரி ஓகேக்கா. இவ்வளோ அழகாக பேசுனதுக்காகவும் அழகாக கோலம் போட்டதுக்காகவும், அதுவும் அந்த எறும்புக்காகலாம் நீங்கள் கோலம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பரிசுலாம் தந்தோம். சரி சரி கண்டிப்பாக வரும். சரி எறும்பு எப்பவுமே வரும். கொஞ்சம் நேரம் வரும். இப்போ தானே போட்டால் உடனே இப்போ வராது. ஆனால் நீங்கள் உங்கள் பார்க்கும்போது வரலண்ணா, அது கொஞ்சம் நேரம் இது பண்ணி தான் வரும். சரி ஓகே. சரி ஓகேக்கா, தேங்க்யூக்கா. உங்களுக்காக ஒரு அன்பான பரிசு ஒன்று தரேன். கோலம் கோலாகலம் சீசன் 6. அக்கா வணக்கம்க்கா. உங்கள் பேர் சொல்லுங்கள். சுசீலா. அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள். புஷ்பராணி. நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டுட்ருக்கீங்க? நான் 50 வருஷமாக போட்டுங்க. 50 வருஷமாக போட்டுட்ருக்கீங்களா? சரி ஓகேக்கா. நீங்கள் எத்தனை வருஷமாக்கா கோலம்? கல்யாணம் ஆனதுலேருந்து 30 வருஷமாக போட்டுட்டு தான் இருக்கு. 30 வருஷமாக போட்டுட்ருக்கீங்க. சரிக்கா. இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுறதுனால என்ன நன்மைன்னு உங்களுக்கு தெரியுமா?
மார்கழி மாதம்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க சோம்பேறியாக இருக்கிறவங்க சுறுசுறுப்பாகிடுவாங்க. நல்லா கோலம்லாம் போட்டு நல்லா மங்களகரமாக இருக்கும். வேறு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? வேறு எதுவும் தெரியல. சரி ஓகேக்கா. உங்களுக்கு தெரியுமாக்கா மார்கழி மாதத்தில் ஏன் கோலம் போடுறாங்க அப்படின்னு? மார்கழி மாதம்னா அந்த அரிசி மாவு கலந்து எறும்புக்கு உணவாக அதுக்கு முன்னே போடுவாங்க. அங்கே சொன்னது பார்த்து காப்பி வச்சிட்டிங்களா? யார் சொன்னாங்க? அங்கேயே ஒருத்தவங்க சொன்னாங்க. அங்கே வரலையே நான். சரி சரி எறும்புக்கு உணவாக போடுவோம். அதே மாதிரி இப்பயும் கண்டினியூ பண்ணுறேன். குறிஞ்சி நிமிந்தா இடுப்பு கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கணும், வேலை சுறுசுறுப்பாக செய்கிறோம். சரி அவள்தான் வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே. நீங்கள் ஆவடி ஜிஆர்டிக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கிறேன். காலண்டர்லாம் இருக்குது. எங்கள் பசங்க அங்கே தான் எடுப்பாங்க நகை. நீங்கள் ஏதாச்சும் இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் எடுத்துருக்கீங்களா? இந்த வருஷம் எடுக்கல, புது வருஷம். போன வருஷம்லாம் எடுத்தோம். சரி புதுசாக கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பையனுங்களை அனுப்புகிறோம். சரி ஓகே. நீங்கள் ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களாக்கா? போன வருஷம் போயிருக்கோம். ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? பர்ச்சேஸ் பண்ணி. சரி ஓகேக்கா. இப்போ புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சரிம்மா. அப்புறம் இந்த 1000 rupees கட்டி சேவிங் ஸ்கீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது போட்டிருக்கீங்களா? இல்லை போடல. இனிமேல் போடணுன்னு ஐடியா இருந்தால் போடுறோம். சரி ஓகே. அது செய்கூலிக்கு சேதாரம் இல்லாமல் அது நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. நீங்கள் ஏதாவது சேவிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, பசங்க தான் இது பண்ணுவாங்க, சீட்டு கட்டுவாங்க, அங்கே நகை எடுப்பாங்க, எல்லாம் அவனுங்க தான். சரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாதம் 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வேணா இந்த வருஷம் முயற்சி பண்ணுறேன். சரி ஓகேக்கா. சரிம்மா. சரி ஓகே. இவ்வளோ அன்பாக பேசுறது நாங்கள் வரும்போது ஜூஸ் குடிச்சிட்டு தான்க்கா வந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேக்கா. நீங்கள் இவ்வளோ அழகாக பேசுனதுக்காகவும் உங்களுக்கு அன்பான ஒரு பரிசு ஒன்று கொடுத்துருவோம். சரி ஓகே, தேங்க்ஸ். பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப்போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி.